ஒருத்தன் வந்து புகையில் வாழ்ந்துட்டுருக்கேன். புகையை விட்டு வெளியில் வர்றேன். வெளியில் வந்ததுமே வந்து அவனுக்கு அந்த பறவைகளுடைய சத்தம், குருவிகளுடைய சத்தம், அந்த மரம், அந்த காற்று எல்லாமே அப்படியே அவனுக்கு வந்து மனசுக்கு இதமாக இருக்குது. அப்போ அந்த வழியில் வந்து ஒருத்தர் வந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு போகிறாங்க. ஒரு பொண்ணு, ஆத்தா சொன்னது அப்படியே சொல்லணும்னு கழிவுக்கு, ஒரு பொண்ணு ஆடு மாடு மேய்ச்சிருக்கப்ப அந்த பொண்ணை பார்க்குறப்ப அவங்க ஒரு மனசு, ஏன்னா கோயிலேருந்து வந்திருக்கேன், வெளியில் பார்த்ததுமே இருக்குது. அந்த பொண்ணு காலில் முள் குத்திடுச்சு. உடனே முள் குத்துனதையுமே ஐயோ முள் குத்திடுச்சு, யாராச்சும் இருந்தால் உதவிக்கு வாங்கன்னு கூப்பிடுது. உடனே போய் முள்ளை எடுத்து விடுறேன். திரும்ப மறுநாள் அந்த பொண்ணு வருமானு அந்த இடத்துல வந்து உட்காந்து பார்த்துட்ருக்கேன். அந்த பொண்ணு வருது, ஆனால் முள் குத்தலை, பேசலை, அது பாட்டு போயிடுச்சு. 3ஆம் நாள் யோசிக்கிறேன், அன்றைக்கி முள் குத்துச்சு, அதனால் அந்த பொண்ணு நம்மகிட்ட பேச்சு, இன்றைக்கி பேசலைன்னு சொல்லிட்டு உடனே அவன் என்ன பண்ணுறேன்னா முள்ளை வந்து எடுத்து அந்த பாதை பூரா முள்ளை போட்டு வச்சுட்டேன். அந்த பொண்ணு வருது அந்த வழியில், முள் குத்துது. குத்துனதுமே உடனே வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லுது, காப்பாற்றுதேன். சரி, 4ஆவது நாள் திரும்ப வந்து உட்காந்துருக்கேன். அந்த பொண்ணு வருமானம், அந்த பொண்ணு வரல, அது வேறு பக்கம் போயிடுச்சு. அப்போ வந்து காணுமே, இந்த பொண்ணு இந்த பக்கம் வருமே, காணுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் கொஞ்சம் தள்ளி போய் பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு வேறு திசையில் அடுப்பு பற்றிட்டு வந்துருக்கு. ஏன் எப்பயுமே அந்த திசையில் தானே வருவீங்க, இன்றைக்கி வரல அப்படின்றப்ப, இல்லை பாதை வழி வந்து ஃபுல்லாக இருக்குது, அதனால் நான் வந்து பாதையை மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. இன்றைக்கி வந்து நீங்கள் இருந்தீங்க அந்த இடத்துல, நான் கூப்பிட்டதும் ஓடியாந்து அந்த உதவியை செஞ்சீங்க. எல்லா நாளும் நீங்கள் வந்து அந்த உதவியை செய்ய முடியுமா? அதனால் நான் பாதையை மாற்றிட்டேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த கலியுகத்தில் நல்லது கெட்டது தெரிஞ்சு ஒரு பாதை வந்து நம்ம போகிற வழி வந்து சரியில்லை அப்படின்னா நம்ம பாதையை மாற்றி போயிடணும். என்ன தாச்சி, அம்மா எப்படி கதை சொல்லியிருக்கு, நம்ம பாதையை நம்மளே மாற்றிக்கிட்டு போகணும். ஆகா முள் கிடக்குன்னு சொல்லி அது மேலேயே போய் ஏறி குத்திக்கிட்டு அப்புறம் குத்துது உடையதுன்னா யார் பொறுப்பாவாங்க? எப்போயுமே நம்ம மனசில் பிறந்தோம் ஒரு பாதை சரியில்லை அப்படின்னா வந்து நம்ம பாதையை மாற்றிடணும். ஏன் அவங்க செப்பல் போட்டுருலையா? அப்போ செருப்புக்கு மேலே முள்ளு குத்துதேடா, உனக்கு குத்துது நொடியாக இருக்கே இல்லை. அப்போ வந்து எப்பயுமே நம்ம செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, அம்மா சொன்னது இதை எதுக்காக சொல்லுது, அந்த கலியுகத்தில் வந்து நான் யூடியூப்பில் போடுறி இதே மாதிரி எவ்வளவோ பேர் பார்ப்பாங்க. பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை அவங்க யோசிச்சுக்கட்டும். ஒரு இதை நான் சொல்கிறேன்னா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ, இப்போ ஒரு தொழில் செய்கிறாங்க, அந்த தொழில் சரியில்லை, சரி இதுலேயே காசை போட்டு நம்ம நட்டமாகறதுக்கு இந்த பாதையை விட்டுட்டு வேறு பாதைக்கு போய் நம்ம வேறு தொழில் செய்யலாம்னு நினைக்கலாம். இல்லை ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆம்பளை பிள்ளையை விரும்புகிறப்ப அந்த சரி நம்ம குடும்பத்துக்கு சரியாக வராது, நம்ம வாழ்க்கைக்கு சரியாக வராது அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு விட்டுட்டு இந்த பாதை சரியில்லை, அந்த வழியை நம்ம மாற்றி போய்க்கிறோம்ட்டு அந்த பொண்ணு போகட்டும். எல்லாம் இருக்குது, நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து. இந்த கதையோட அர்த்தம் நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து. பாதை சரியில்லைன்னா பாதையை மாற்றணும் நம்மதே. முள்ளு குத்துதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே போய் குத்திக்கிட்டு இருந்தால் யார் பாரு, அந்த கால் என்னத்துக்கு ஆகும், காயம்பட்டு போயிடும். முள்ளு குத்த காயம்பட்டு போயிடும். காயத்துக்கு யார் மருந்து? நம்மளே தப்பை செஞ்சுட்டு நம்மளே வந்து மன வலி வேதனைக்கு உண்டாயிருந்தோம். எத்தனை பேர் இப்படி இருக்காங்க, மன வலியில் வேதனையில் இருக்காங்க. அது மாதிரி அந்த பாதை சரியில்லை நம்ம புத்திக்கு தோணுச்சுனால உடனே பாதையை மாற்றிடுங்க. யாராக இருந்தாலும் அந்த வழியை விட்டுவிட்டு வேறு வழியில் போயிடுவான். அது நமக்கு சரியில்லாத வழி அப்படின்னு தெரிஞ்சுட்டா உடனே பாதையை மாற்றி போயிடும். அந்த பாதையிலே போய்கிட்டு குத்திக்கிட்டு பின்னாடி காலுக்குலாம் புண்ணாப்பச்சன்னு சொல்லக்கூடாது. வழி நிறையா இருக்குது நமக்கு போகிறதுக்கு. அதே ஆத்தா சொல்கிறா, நம்ம போகிறதுக்கு வழி நிறையா இருக்குது. ஆனால் நம்மதே முட்டாள்க, நம்ம மனசையும் புத்தியை ஒருநிலைப்படுத்தி இந்த வழி சரியில்லை அடுத்த வழிக்கு போகணும்னு இந்த மனசு புத்தி சொல்ல மாட்டேங்குது. பட்டதே படணும் கெட்டதே கடனுன்ற மாதிரி இப்படின்னா இப்படித்தான் நான் செய்வேன் அப்படின்றத சிலர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லவும் கூடாது, செய்யக்கூடாது. ஒரே வழி, நல்ல வழியிலையா அடுத்த வழிக்கு போகும் அப்படின்னு போயிடணும். சரியா?